ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம யூரி மில்லர் எக்ஸ்பிரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். கடலில் தொடர்ந்து நடந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் ஒரு உயிர் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறது மாலிகுலர் எவால்யூஷன் ஆஃப் லைஃப். இதை முத சொன்னது ஒப்பாரினும் ஹால்டினும். அவங்க சொன்னதுக்கு 1953 வரை எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் யூரியும் அவரோட ஸ்டூடெண்ட்டான மில்லரும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் கெமிக்கல்ஸ்ட இருந்து தான் ஒரு உயிர் உருவாகுதுங்கிறத நிரூபித்தாங்க. ஒப்பாரன் அண்ட் ஹால்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிமிட்டிவ் எர்த்தில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாம் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு. இந்த எலமெண்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாட்டர், அம்மோனியா, மீத்தேன் மாதிரி நிறைய கேஸஸை உருவாக்கிச்சு. இந்த வாட்டர், அம்மோனியா, மீத்தேன் அதெல்லாம் மறுபடியும் லைட்னிங், யூவி ரேஸால் தூண்டப்பட்டு ஒரு அமினோ ஆசிடை உருவாக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமினோ ஆசிடெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் புரோட்டீனை உருவாக்குது. அந்த புரோட்டீன் தான் ஒரு உயிர் உருவாகிறதுக்கான மெயின் காம்போனண்ட், மூலப்பொருள். யூரி அண்ட் மில்லர் வாட்டர், NH3, அம்மோனியா, CH4, மீத்தேன் வச்சு அமினோ ஆசிடை உருவாக்கி காட்டுறாங்க. இதுக்கு அவங்க பழங்காலத்தில் உள்ள எர்த்தில் எந்த மாதிரி சுற்றுச்சூழல் இருந்துச்சோ அந்த சுற்றுச்சூழலை உருவாக்குறாங்க ஆர்டிஃபிஷியலாக. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்போ நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கிறாங்க. கொதிக்க வைக்கும்போது அதில் ஆவி வரும்ல, அந்த நீர் ஆவியை அம்மோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் கூட மிக்ஸ் பண்ண விடுறாங்க. ப்ரிமிட்டிவ் எர்த்து, பழங்காலத்தில் இருந்த எர்த்தில் நிறையா லைட்னிங் இருந்திருக்கு. அந்த லைட்னிங்க்கு பதிலாக அந்த மிக்சரோட அம்மோனியா, மீத்தேன், ஹைட்ரஜனோட எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுத்துருக்காங்க 75,000 வால்ட்ஸில். அதுக்கப்புறம் அந்த மிக்சரை கூல் பண்ண விட்டுருக்காங்க. கூல் பண்ணி வந்த லிக்விடை ஒரு ஃப்ளாஸ்கில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 வீக்ஸுக்கு அப்புறம் குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்கை வச்சு அந்த லிக்விடில் என்னெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த லிக்விடில் சின்ன சின்ன இயற்கை கூறுகள் காணப்பட்டுச்சு. அமினோ ஆசிட், ஹைட்ராக்சி ஆசிட், அலிபாட்டிக் ஆசிட்லாம் காணப்பட்டுச்சு. மெயினாக என்னென்ன அமினோ ஆசிட் உருவாச்சுன்னா கிளைசின், அலினைன், அஸ்பார்டிக் ஆசிட், குளூட்டமிக் ஆசிட். இந்த சிம்பிள் ஆர்கானிக் காம்போனண்ட் எல்லாம் உருவானதுக்கப்புறம் நம்ம ப்ரிமிட்டிவ் எர்த்தில் அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து புரோட்டீன், லிப்பைட், நியூக்ளிக் ஆசிடெல்லாம் உருவாக்கிச்சு. ஆல்ஃபா அலினைன் தான் புரோட்டீனை உருவாக்கும். பீட்டா அலினைன் டைரெக்டாக புரோட்டீனை உருவாக்காது. ஸோ புரோட்டீன் கிட்ட ஆல்ஃபா அலினைன் மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். மில்லர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிமிட்டிவ் எர்த்தில் அல்ட்ரா வயலட் லைட்டும் லைட்னிங்கும் ஒன்றா சேர்ந்து அமினோ ஆசிடை உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. யூரி அண்ட் மில்லர் எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் கிளாஸ் அப்பேரட்டஸை உருவாக்கியிருக்காங்க. அதில் வாட்டரை கொதிக்க விட்டுருக்காங்க. அந்த வாட்டர் வேப்பர் ஹைட்ரஜன், அம்மோனியா, மீத்தேன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிவிட்ருக்காங்க. இந்த மீத்தேன் இருக்கிற இடத்துல 1500 வால்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டை செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆற விட்டுருக்காங்க, கூல் பண்ண விட்டுருக்காங்க. கூல் பண்ணி வர்ற லிக்விடை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிக்விடை குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்கு 2 வாரம் கழித்து எடுக்கிறாங்க. அந்த குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்கில் அந்த லிக்விடில் அமினோ ஆசிட், ஹைட்ராக்சிக் ஆசிட், அலிஃபாட்டிக் ஆசிட் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகியிருந்திருக்கு அப்படின்னு நிரூபித்தாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.